உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களும் என்னுடைய ஆத்ம வணக்கம். நான் நம்ம ஒவ்வொருத்தருமே எத்தனையோ வழிபாடுகள் செய்கிறோம். அந்த வழிபாடு செய்கிறவங்க நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்காக, பிறவி பிணியிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு தப வாழ்வை, ஒரு யோக மார்க்கத்தை கடைப்பிடிச்சி அந்த பயணத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது இது. அந்த மாதிரி ஒழுக்க நெறியோட, தவ நெறியோட அறவாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சித்தரோ அல்லது தனக்கு பிடிச்ச தெய்வங்களோ அது அல்லது மகான்களோ இப்படி ஏதோ ஒரு இதை முன்னிறுத்தி அவங்க வழிபாடும் செய்வாங்க. அந்த கோரிக்கைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் அவங்கக்கிட்ட வேண்டுதலாக வைப்பாங்க. அப்போ இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போது இவங்க வேண்டுதல் கோரிக்கை வைக்கிறதுக்கு போது இவங்களை தயார்படுத்திக்கணும். என்ன தயார்படுத்திக்கணும்னா, இந்த கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் முட்டாள்தனமாக கொண்டு போய் இவங்ககிட்ட வச்சிடக்கூடாது. இவங்களே தவ வாழ்வில், அற வாழ்வில் அறநெறியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, நல்ல மகானுடைய பார்வையில், நல்ல தெய்வங்களுடைய உயர்நிலை ஆன்மாக்களுடைய பார்வையில் இவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கிற போது ஒவ்வொரு கோரிக்கைகளும், அந்த வேண்டுதல்களும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப யோசித்து அந்த கோரிக்கைகள் இருக்கணும். எல்லாம் கேட்குற மாதிரி இவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய, அது தெய்வங்களாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி உயர்நிலை ஆன்மாக்களாக இருக்கலாம், சித்தர்கள், மகான்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பாதையில், யோகா பாதையில் இந்த மாதிரி நல்ல நிலையில் போயிட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்கள் கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து. அப்படி இருக்கிற போது திடீர்னு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு இப்போது முன்ன மாதிரிலாம் எனக்கு இல்லை, இப்போது இறைவா எனக்கு சீக்கிரமாக எனக்கு என்னமோ இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, இந்த மனிதர்களை பிடிக்கல, மற்ற செயல்கள்லாம் பிடிக்கல, எனக்கு முக்தியை கொடு, மோட்சத்தை கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் உன் வினைப்பயன் இன்னும் பெண்டிங் இருக்கும். இப்போ தான் இதில் ஆரம்பித்து பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதில் பயணம் பண்ணி இதில் அந்த கர்ம வினைகளையெல்லாம், அந்த அழுக்குகளையெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி, நீ சுத்தமாகி பரிசுத்தமாகி நீ அதுதான் உனக்கு அந்த நிலைக்கு வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சில அனுபவங்களை வச்சு உடனே நீ வேண்டுதல்களை வச்சுருவேன். முதல்லையே கஷ்டம் தாங்க மாட்டாமல் இந்த பாதைக்கு போயிட்டுருக்குற, இந்த பாதையை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கஷ்டத்தில். அதில் நீ இதை கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு அதுக்கு உண்டான வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது ஏற்கனவே இப்போ ஒரு கடனை வாங்கியிருக்கிற முதல்லையே ஒரு 50 ரூபா கடனை வாங்கி அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா, இல்லை இதை கடனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம்னு நினச்சிட்டு, இந்த கடனை கட்டினாலே நம்ம போயிடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் முன்னாடி பெண்டிங் இருக்குது நமக்கு. அந்த பெண்டிங் கடனை யார் கட்டுறது? நம்ம தான் கட்டணும். அதுக்கு தான் அந்த பிறப்புகள் நமக்கு தொடர்றதுக்கு காரணமே. நல்ல வினை செஞ்சுருந்தாலும் தீவினை செஞ்சுருந்தாலும் திருப்ப பிறக்கணும் நம்மன்னு சொல்கிறதுக்கு பெரியவங்கள்லாம், மகான்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான்.
அப்போ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து இடையில உள்ளே புகுத்தும் போது எனக்கு இப்போவே எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு விடுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டோட்டலாக உங்கள் இது கணக்கு பூரா அந்த கணக்கு முன் கணக்கு இப்போ இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் உங்கள் தலையில் வச்சுருவாங்க. அப்போ முன்னே இருந்த கஷ்டத்தை விட மிகப்பெரிய கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வந்து எதனால வந்தது? உங்களால தான் வந்து நீங்கள் வச்ச கோரிக்கைனால வந்தது, நீங்கள் கேட்ட வேண்டுதல்னால. அந்த உயர்நிலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு அது கடவுளாக உங்களுக்கு வேண்டுதல் செய்யக்கூடிய அருளாளர்களாக இருக்கலாம், உயர்நிலை ஆன்மாக்களாக இருக்கலாம். அப்போ முன்னே இருந்ததை விட இப்போ நான் நல்லா இதை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் தான். அப்போது வந்து நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, அடடா இது அதாவது தெரியாமதையே இருப்பீங்க. ஒரு கால் தெரிய ஆரம்பிச்சிட்டா, நம்ம செஞ்ச தப்பு வந்து இந்த மாதிரி நம்ம இந்த அவசரப்பட்டு கேட்டுட்டோமா, அவசரப்பட்டு பண்ணிட்டோமாட்ட தெரியுது. யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வேண்டுதல்னாலையும் இந்த கோரிக்கைனால தான் உனக்கு வந்து இப்போ இந்த கஷ்டம் வர்றதுக்கு காரணம், நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய அருளாளர்களும் சரி, உயர்நிலை ஆன்மாக்களும் சரி, உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை திருப்பி அவங்க வாங்கவும் முடியாது, நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கவும் முடியாது. வந்ததை அனுபவிச்சே தீரணும். அனுபவிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி நீங்கள் புலம்பி இல்லை அங்கே போய் திருப்ப வந்து எனக்கு பழைய நிலையை வரட்டு, எனக்கு என்னால் முடியலன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு புரோசனம் இல்லை. அப்படி நிறையா பேர் சிக்கித்தான் இப்போது ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி பயணம் பண்ணி போயும் சிக்கிக்கிறாங்க. அப்படியே அது ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவசரப்பட்டும் போய் சிக்கிக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பாதையில் போகிறவங்களுக்கு முதல்ல நிதானம் தேவை. நிதானம் இல்லாமல் போனால் மிகப்பெரிய கஷ்டங்களையும் அவஸ்தைகளையும் இந்த பாதையை வந்து நமக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு உதவியாக இருக்கிற உயர்நிலையில் இருக்கிற ஆன்மாக்களும் அருளாளர்களும் நமக்கு வந்து நல்லதே செய்வார்களே தவிர எந்த விதத்திலையும் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களே தவிர நமக்கு வந்து வேறு மாதிரி அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களால தான் நமக்கு கஷ்டம் வருதுன்னெலாம் சொல்லவே முடியாது. அப்படி சொல்கிற அப்படின்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோம்னு அர்த்தம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.